ஸ்விங் ஹை 510ல ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். மார்க்கெட் கரெக்டாக போயிட்டு என் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டு குடுகுன்னு ஓடி வந்து என் டார்கெட்டை கிளியர் பண்ணும். ட்ரேடிங்ல இதுதான் ரொம்ப பெயின்ஃபுல்லான மூமெண்ட். இந்த மூமெண்ட்டை ஈஸியாக ஸ்கிப் பண்ணலாம். ஒரு சிம்பிள் இண்டிகேட்டர் வேல்யூவை வச்சு நம்மளால இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும். அந்த ஒரு இண்டிகேட்டர் ஏடிஆர் ஆர் ஆவரேஜ் டு ரேஞ்ச் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் லாஸ்ட் என் கேண்டிலோட ரேஞ்சை ஆவரேஜ் பண்ணி பிளாட் பண்ணும். ஏடிஆர் ஆக்சுவலி ஒரு வாலட்டிலிட்டி மெஷர் பண்ற இண்டிகேட்டரை தவிர டைரக்ஷனை எக்காரத்து கொண்டும் இது மெஷர் பண்ணவே பண்ணாது. வாலட்டிலிட்டிக்கும் ஸ்டாப் லாஸ்க்கும் இடைப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுப்போம். ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் நம்ம 10 கேண்டில் எடுத்துக்கிறோம். அதனோட ஒரு கேண்டிலோட ரேஞ்சையுமே நம்ம ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 10 கிட்ட வருது. அப்போ நம்ம போயிட்டு அதே ஸ்கிரிப்ட்ல 5 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சோம்னாக்கா நம்மளோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. ஏன்னாக்கா ஒரு கேண்டிலுமே ஆவரேஜா 10 பாயிண்ட் அங்க மூவ் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட்ல ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் வேல்யூ கூட 1 ஏடிஆர் வேல்யூவை ஆட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது மூலியமா நம்மளால இந்த ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் பண்ண முடியும். உங்களுக்கு 1 ஏடிஆர் வேல்யூ அதிகமா இருந்ததுனாக்கா நீங்க ஏடிஆர் வேல்யூவில் 50% இல்ல 10% கூட நீங்க ஆட் பண்ணி உங்க ஸ்டாப் லாஸை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல நம்ம ஸ்விங் ஹைல ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தோம். இப்போ ஸ்விங் ஹை பிளஸ் ஏடிஆர் வேல்யூ ஸ்டாப் லாஸா வைக்கும்போது அதே ட்ரேட்ல நம்மளால ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்ண முடிஞ்சது. இது உங்க வின்னிங் ப்ராபபிலிட்டியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும்.